ஹஜ்ஜி பெருநாள் சிறப்பு நாடகம் குர்பானி. எழுத்து நசீமா பி. ஹஜ்ஜி பெருநாள் சிறப்பு நாடகம். வாங்க வாங்க. என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க? நேத்து போன்ல பேசல கூட ஒன்னும் சொல்லலையே. சும்மாதான் வந்தோம். அப்படியா? சரி வாங்க உள்ள. ஆமா, ஐஷா எங்க? ஆளை காணோம். நான் இங்க இருக்கேன். பயந்தே போயிட்டமா. எனக்கு தெரியும் நீங்க பயந்துருவீங்கன்னு. சரி தாதா, ஆடுங்க. ஓ, அதான் சமாச்சாரமா? அப்போ ஆட்ட பார்க்கத்தான் வந்திருக்க, எங்களை பார்க்க இல்ல, அப்படித்தானே? அப்படி இல்ல, உங்களையும் பார்த்துட்டு ஆட்டையும் பார்க்கத்தான். நேத்து நீங்க போன்ல குர்பானிக்கு ஆடு வாங்கி வீட்டுல வளர்க்கறதா சொன்னீங்கல்ல, அதுல இருந்து ஒரே ரகல ஆடு பார்க்கணும் ஆடு பார்க்கணும்னு. ஆமா, இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல, லீவு நாள், அதான் கிளம்பி வந்துட்டோம் மாமா. அதுவும் இல்லாம ஹஜ்ஜி பெருநாளைக்கு வேற இன்னும் 2 வாரம் இருக்கு இல்லையா, அதான். ஆமா, ஆட்டையும் பார்த்துட்டு உங்களை 2 பேரும் பார்த்துட்டு போகலாமே, அதான் தாத்தா. அம்மா, என்ன சமையல் இன்னைக்கு? நீ வர்றதா சொல்லல? நாங்க 2 பேர் தானே, அதான் சிம்பிளா வெள்ளை ஊடாம் போட்டு பீக்கங்காய் பால் கறி வச்சு பிரண்டை துவையல் அரைச்சிருக்கேன். துவையலா? அப்படின்னா அதுவா, பிரண்டைய வதக்கி அதோட இன்னும் சில பொருட்களை சேர்த்து அம்மியில அரைக்கிறது. போன வாரம் கூட அம்மா தேங்காய் துவையல் செஞ்சு தந்தேல்ல, நீ கூட வெறும் துவையல் மட்டுமே கேட்டு கேட்டு சாப்பிட்டியே, மறந்துட்டியா? ஓ அதுவா? அப்பனா பேரண்டங்கிறது அது ஒரு வகை மூலிகை செடி. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, வச்சரவல்லின்னு சொல்லுவாங்க. இது கொடி வகையை சேர்ந்த ஒரு தாவரம், படரக்கூடியது. இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. ஓஹோ, பிரண்டை துவையலா? சூப்பர் சூப்பர், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி சீக்கிரம் வாங்க, ஆடு எந்த ரூம்ல இருக்குது? ஆட்ட ரூம்ல எல்லாம் வைக்க முடியாதுமா, அவ்வளவுதான், ரூமே கமகமன்னு ஆயிடும். அப்ப எங்க ஆடு இன்னும் வாங்கலையா? எல்லாம் வாங்கியாச்சு. ஆடு வீட்டுக்குள்ள இல்ல, வெளியில அதுக்குன்னு கொல்லையில பட்டி கட்டி இருக்கு. அப்படின்னா ஆட்டோட வீடு. ஆட்டோட வீடா? மாமா வாங்கம்மா, ஆட்டோட வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா. இரு, இப்பதானே வந்த, மதிய நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தாதாவும் வாப்பாவும் லொஹர் சூறாவுல தொழுதிட்டு வந்ததோட போய் பார்க்கலாம். ஆடு எங்கேயும் போயிட போறதில்ல. ஆமாமா, பசிக்குது. முதல்ல சாப்பாடு. அமினா, சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. அப்பா தொழுதுட்டு வந்துட்டாங்க. அப்படியா? சரி வா, ஆடு பார்க்கலாம். ஜாலி ஜாலி. அமீர், உன் மவள பாரு, என்ன ஒரு சந்தோஷம், துள்ளி குதிக்குது இப்படி. ஆமாவாப்பா, இவ்வளவு நாளா சாப்பாட்டு மேஜையில மட்டுமே ஆட்டை பார்த்துச்சு, இப்பதான் உயிரோட உள்ள ஆட்டை பார்க்க போகுது. மாமி நீங்களும் வாங்க. நான் தினமும் பாத்துட்டு தானே இருக்கேன், நீங்க போய் பாருங்க, போங்க. வாங்க டாடி வாங்க. சரி வரேன், கைய பிடிச்சி இழுக்காத, கைய விடு, கீழே விழுந்துட போறேன். ஆடு பாப்பா, ஆடு. நான்லாம் ஆட முடியாது, நீ ஆடு. தாதா வாப்பா பாருங்க தாதா. ஒருத்தன். ஆமா தாதா, இந்த ஆட்டுக்கு என்ன பேரு? ஆட்டுக்கு பேரா? போச்சு போ, ஆரம்பிச்சிட்டியா? நீயே ஒரு பேர் வையம்மா. நானா? ஆமா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வை. என்ன பேரு வைக்கலாம்? ஆட்டுக்கிட்டே கேளு, என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஆடு பேசுமா? கேட்டுத்தான் பாரு. ஆடு ஆடு, உன் பேர் என்ன? இது என்னம்மா முதல்ல இருந்து மேமேன்னு சொல்லுது? பின்ன ஆடு எப்படி கத்தும்? பாப்பா நீங்களே ஒரு பேர் சொல்லுங்களே. கமர். கமரா? இது நபியுடைய ஆட்டோட பேரு. மாஷா அல்லாஹ். அப்படியா? நபியுமா மிருகங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க? ஆமாமா, அவங்க மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்ல, அனைத்து படைப்பினங்கள் மீதும் அன்பா பாசமா நடக்கிறவங்க. அதனாலதான் அவங்கள ரஹ்மத்தன் லில் ஆலமீன்னு சொல்றான் அல்லாஹ், அகிலத்தின் அருட்கொடை. தாதா, கமர் என்ன சாப்பிடும்? இலை, தழை, புல்லு, இப்படி எல்லாம். அதுலயும் இந்த இருக்கிற இந்த பலா மரம், இதனுடைய இலைகள்னா ரொம்ப விரும்பி தின்னும். இந்த இத அதுக்கு போடுமா, இந்த அப்படி.
கிடைக்காதுல, பயமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்யாது. தைரியமா கிட்டப்போ கையில உள்ள இலைய அது வாயில குடு. இந்தா, என்ன சொல்லுதா அது? நன்றி சொல்லுது. ஜெசக்கல்யாண சொல்லு. இத பாருங்க. ஆட்டையும் மனுஷன் போல நினைச்சிட்டா போல. சின்ன பிள்ளை, விவரம் புரியல. சரி, இந்த ஆடு இனிமேல எங்கதான் இருக்குமா? ஏன் நாம ஆடு வளர்க்கிறோம்? ஹஜ் பெருநாள் வரப்போகுதுல, குர்பான் கொடுக்கணும்ல, அதுதான். இப்பதானே ஒரு பெருநாள் முடிஞ்சிருச்சு. இது என்ன பெருநாள்? அது நோன்பு பெருநாள், இது ஹஜ் பெருநாள். முஸ்லிம்களுக்கு 2 பெருநாள்கள் இருக்கு. இஸ்லாமிய பெருநாட்கள் ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாஞ்சதுமா. முதல் பெருநாள் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வச்சு அதை வெற்றிகரமா நிறைவேற்றியதற்காக கொண்டாடப்படுறது. அப்படியா? ரமலான் மாதத்து நோன்பை வெற்றிகரமா நிறைவு செஞ்ச முஸ்லிம்கள் ஏழை எளியவர்களுக்கு நோன்பு பெருநாள்ல தான தர்மங்கள் செய்யறது மூலமா இறைவனுக்கு அவங்களோட நன்றியை வெளிப்படுத்துறோம். அப்போ ஹஜ் பெருநாள்? ஹஜ் பெருநாள் ஈதுல் அத்ஹா. ஹஜ் கடமையை நிறைவேற்றிய முஸ்லிம்களுக்கும் ஹஜ்ஜுக்கு போகாத ஏனைய முஸ்லிம்களுக்கும் இது சிறந்த பெருநாள். ஆடு, மாடு இல்லைன்னா ஒட்டகம் இது போல பிராணிகளை அறுத்து குர்பான் செய்து எளியவர்களுக்கு பங்கிட்டு தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துறோம். தான தர்மங்களையும் குர்பானி பொருட்களையும் வழங்குறது இந்த பெருநாட்கள்ல ரொம்ப முக்கியமான அம்சம். இப்படி நன்றி செலுத்துறது ஆன்மீக உணர்வையும் மனிதாபிமான உணர்வையும் ஒன்றுபடுத்துற ஒரு உன்னதமான செயல். அப்படியா? அது மட்டும் இல்லாம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனை அறுத்து பலியிட கனவு கண்டாங்க. ஓ, தொடர்ந்து இந்த கனவை 3 நாளா காண்றாங்க. அப்படியா? இது தன்னுடைய ரப்புடைய உத்தரவுன்னு உறுதியானதுமே அதுக்காக தன்னுடைய மகனான இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொன்னப்ப மகனாரும் அதுக்கு அனுமதி வழங்கினாங்க. ஓ, அறுக்க போற நேரத்துல அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமா ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்க செய்து நரபலிய தடுத்துட்டான். ஓ, தகப்பன், தாய், தனையன் இந்த 3 பேருடைய தியாகத்தை நினைவு கூறும் வகையில தான் நாம எல்லாம் குர்பானி கொடுக்கறோம். அப்படியா? இந்த மாதத்துல வசதி வாய்ப்புள்ளவங்க ஹஜ் செய்யறதும் கடமை. ஹஜ்ஜுக்கு போறது என்னமா? அதுக்கு எங்க போகணும்? தூரமா? நமக்கு தூரம், சிலருக்கு பக்கம். ஓ, இஸ்லாத்துல 5 கட்டாய கடமைகள் இருக்கு பாப்பா. 1 களிமா, 2 தொழுகை, 3 நோன்பு, 4 சக்காத்து, 5 ஹஜ். அப்படியா? களிமானா அல்லாவை தவிர வேற இறைவன் இல்ல, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனின் தூதராக இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்புறதாகும். இத ஒருவர் நம்பி சாட்சி பகிர்ந்தா மட்டுமே முஸ்லிம் ஆவாங்க. தொழுகைங்கிறது வயது வந்த எல்லா முஸ்லிம்களும் தினம் ஐவேளை அல்லாஹ்வை தொழணும். மனநோயாளிகளுக்கும் சிறுவர்களுக்கும் மாதவிடாய் நிலையில உள்ள பெண்களுக்கு மட்டுமே தொழுகை கடமை இல்ல. பிரயாணங்கள்ல இருக்கிறவங்களுக்கு 2 தொழுகையை சேர்த்து தொழுறதுக்கும் சுருக்கி தொழுறதுக்கும் அனுமதிக்குது இஸ்லாம். ஓ, நோன்புங்கிறது இஸ்லாமிய காலண்டர்ல 9வது மாசமான ரமதான் மாசம் முழுவதும் இஸ்லாமியர்களால நோக்கப்படுது. இந்த நாட்கள்ல நோன்பு வைக்கிறவங்க அதிகால சூரியன் உதயம் ஆவறதுக்கு முன்னதுல இருந்து மாலையில சூரியன் மறையும் வரையில உண்ணாம நீர் அருந்தாம இன்னும் வேற நோன்பு முறிக்கக்கூடிய செயல்கள்ல ஈடுபடாம தங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமைகளின் பக்கம் செலுத்தாம இருக்கணும். அப்படியா? சகாத்துங்கிற வார்த்தைக்கு வளர்ச்சி அடைதல், தூய்மைப்படுத்துதல்னு பல அர்த்தங்கள் இருக்கு. இது இஸ்லாமியர்கள்ல வசதி படைச்சவங்க அவங்களோட செல்வத்துல 2.5% ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஆனா ஏழை மக்களுக்கு இப்படி கொடுக்கணும்னு கடமை இல்ல. ஹஜ்ஜி அப்படின்னா முஸ்லிம்கள் சவுதி அரேபியா நாட்டில் உள்ள மக்கா நகருக்கு போய் அங்க சில கடமைகளை செய்கிற புனித பயணம். ஓ, பொருள் வசதியும் உடல் ஆரோக்கியமும் உள்ள ஒரு முஸ்லிம் தன் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பயணத்தை செய்யறது கட்டாய கடமை. நானுமா? ஆமா, ஆனா இது உன்ன மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு இன்னும் கடமை ஆகல. பருவ வயதை அடைஞ்சு இருக்கணும், புத்தி சுவாதீனமாவும் இருக்கணும். இன்னும் சொல்லுங்க தாதா. சொல்றேன். ஹே கமார், பொறுமை தாதா சொல்லுவாங்க, நீயும் கேளு. இந்த பெருநாளை ஹஜ் பெருநாள், பக்ரீத் பண்டிகை, தியாக திருநாள்
இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஈதுல் அல்ஹான்னு சொல்லுவாங்க. ஓ, இந்த பெருநாள் கொண்டாடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ஆயிஷா. என்ன வாப்பா இது? இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். ஆமா, அரஃபாவுடைய நாள். அப்படின்னா அன்றைய தினத்தில் தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எனும் வாழ்வியல் நெறிய முழுமைப்படுத்தினான், சம்பூர்ணப்படுத்தினான். அப்படியா? இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன். எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன். இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அல் மாஇதா 3வது வசனத்துல சொல்லி இருக்கான். இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேற்கொண்ட ஹஜ்ஜின் போதும் துல்ஹஜ் பிறை 9ஆம் நாளான அரஃபா தினத்தின் போதும் தான் இறங்கினது. உனக்கு தெரியுமா இந்த வசனம் குறித்து அப்போதைய யூதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கேட்டப்போ, நீங்க ஒரு இறை வசனத்தை ஓதுறீங்க, அந்த வசனம் மட்டும் எங்களிடையே இறங்கி இருந்தா அந்த நாளை நாங்க பண்டிகை நாளா ஆக்கி கொண்டிருப்போம் அப்படின்னாங்களாம். அதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அது எப்போது இறங்கியது, எங்க இறங்கியது, அது இறங்கிய வேளையில அரஃபா துல்ஹஜ் 9ஆம் நாள்ல அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க இருந்தாங்க என்பதையெல்லாம் நான் அறிவேன். அல்லாஹ்வின் மீது ஆன நாங்க அப்போது அரஃபால இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியா? ஆமாமா, அந்த நாள் ஏற்கனவே எங்களுக்கு பண்டிகை தான். ஏன்னா ஒண்ணு அது வெள்ளிக்கிழமை, 2வது அது அரஃபாவுடைய நாள். இது புகாரில வர்ற ஹதீஸ். சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஆதா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹாசலாம் அவங்களும் முதலா சந்தித்த இடம் அரஃபா. அரஃபாவுடைய இடத்துல அரஃபாவுடைய நேரத்துல கேட்கப்படுற ஹலாலான துவாக்களை அல்லாஹ் நிச்சயமா ஏற்றுக்கொள்றான். அப்படியா? உலகத்தோட பல பாகங்கள்ல இருந்தும் ஹஜ் கடமையை செய்ய மக்காவுக்கு வருகை தரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தினம் தான் இந்த அரஃபா தினம். அன்றைய தினத்துல அரஃபா திடல்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிறம், மொழி, குலம், நாடு, பணம், பதவி, சாதி, அமைப்பு அனைத்தையும் மறந்து துறந்து வேற்றுமையை குடிதோண்டி புதைத்து தீண்டாமைய வேரோட அறுத்து உலக ஒற்றுமையை நிலைநாட்டி வைக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அரஃபா முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, இஸ்லாமிய அடிப்படை தவறாது கட்டொழுங்க மீறாது வாழணும். முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு சகோதரத்துவ உணர்வோடு சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா வாழணும். ஷைத்தான் அவங்கள பார்த்து ஏமாத்த அடையணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துவாவிலேயே மிகச் சிறந்த துவா அரஃபா நாள்ல கேட்கப்படுற துவாவாம். இன்னும் நானும் எனக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் ஓதி வந்த சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்படின்னா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை, அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது, அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன, அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்படியா? அரஃபா தினத்துல ஹஜ்ஜுக்கு போகாதவங்க துல்ஹஜ் மாதம் பிற 9ஆம் நாள் நோன்பு வைக்கிறது சுன்னத்து. புனித ஹஜ்ஜில் ஈடுபடும் ஹாஜிகள் அரஃபா தினத்துல அதிகம் நன்மை செய்யறதுக்கும் நல்லா தெம்பா செயல்படுறதுக்கு ஹாஜிகளுக்கு அரஃபா நோன்பு வைக்க தேவையில்லை. அரஃபா நோன்பு வச்சா அது முன்ன பின்ன இருக்கிற ஒரு வருஷத்தோட பாவங்களுக்கு பரிகாரமா அமையும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அம்மா, அப்ப நாமளும் நோன்பு வைக்கலாமா? வைக்கலாமே. இடி இடிக்குது, மேகம் கருக்குது. சரி வாங்க, மழை வர்றதுக்குள்ள உள்ள போயிடலாம். அம்மாடி, ஆடு கழுத்துல உள்ள கைத்தை அவுத்து விட்டுறாதம்மா, ஆடு ஓடிரும். ஆட்டை பட்டியல விடு. நான் இங்கே இருக்க போறேன், நான் வரல பாப்பா. அடம் பிடிக்காத ஐஷா, பெருநாளைக்கு இன்னும் 2 வாரம் இருக்கு, சொன்னா கேளு. முடியாது, நான் இங்க தான் இருப்பேன், நான் வரல. சரி ஹஜ்ஜு பெருநாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடலாம், சரியா? நல்ல புள்ளல ஐஷா, சொன்ன கேட்கணும்னா. என்னப்பா அதுக்குள்ள பிறப்பட்டாச்சா?
ஆயிஷா ஏன் அழுறா? டாடி நான் இங்கே இருக்க போறேன், வாப்பா கூட போகல. சொல்லுங்க டாடி வாப்பா கிட்ட. அதெல்லாம் முடியாது, நீ ராத்திரியில அழுவ. இல்ல நான் அழுவ மாட்டேன், ப்ளீஸ் மா ப்ளீஸ். சரி, அவ இங்கேயே இருக்கட்டுமே. ஸ்கூல் என்ன தூரமாவா இருக்கு? அதானே, இருக்கட்டும் விடு. ஸ்கூலு உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் நடுவில் இருக்கு. அங்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டர், இங்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டர், அவ்வளவுதானே. சரி, அழுதா என்ன, வீடியோ கால் பண்ண வேண்டியதுதானே. அதுவும் இல்லைன்னா இங்க இருந்து ஒரு அடுத்தனா 1/2 மணி நேரத்துல உன் வீட்டுக்கு வந்துடலாம். ஸ்கூலுக்கு நான் அனுப்புறேன், நீ கிளம்பு. இல்ல நான் அழுவ மாட்டேன், தாதா ராத்திரி கதை சொல்லுவாங்க. இந்த பேர பிள்ளைங்க கெட்டு போறது தாத்தா பாட்டிங்கனாலதான். உங்களுக்கு ஏன் தான் சிரமம்? பிள்ளை ஆசைப்படுறாள்ல, விடு, இருக்கட்டுமே. அது உங்களை பார்க்க இல்ல, ஆட்ட பார்க்க. அட இருக்கட்டுமா, விடு. அதானே, இருந்துட்டு போட்டும்பா. சரி சரி இருக்கட்டும். ஐஷா, அழக்கூடாது என்ன, சரியா? சரி சரி நான் அழுவ மாட்டேன். ஜசக்கல்லா வாப்பா அம்மா. ஏய் ஜாலி ஜாலி. சரி இரு, நானும் வரேன். பாப்பாவோட யூனிஃபார்ம் எடுக்கணும்ல. அட ஆமா, மறந்தே போயிட்டேன். என்னம்மா 2-3 நாளா ஆளே காணும் இந்த பக்கம்? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். மகன் மருமக பேர பிள்ளைங்க வந்திருந்தாங்க, அதான் கொஞ்சம் பிஸி. ஓ, ஏது உன் பேத்தி வந்திருக்க மாதிரி இருக்கு. ஹாய் ஆயிஷா. ஆயிஷா தானே உன் பேரு? ஆமா தாத்தா, என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா, உங்க தாத்தா சொல்லி இருக்காங்க. நானும் உங்க தாத்தாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்படியா? நாங்க ஒரே கம்பம், ஒன்னாதான் ஸ்கூலுக்கு போவோம், ஒன்னாதான் ஆடு மாடு மேய்ச்சோம். ஆடு மாடுனா வளர்த்தீங்களா? வளர்த்தீங்களாவா? அதுகளோட துள்ளி விளையாடிய காலம் அது. இப்போ துள்ளி விளையாடுற ஆடுகளை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கற காலம் இது. உங்க பேரு என்ன தாத்தா? என் பேரு மோகன். அப்புறம் ஏன் மான்னு கூப்பிடுறாங்க? அதுவா, மோகன் அப்படிங்கறத சட்டுன்னு கூப்பிடும்போது அது மான்னு வந்துருச்சு. இதுதான் கதை. என்ன சந்தேகம் தீர்ந்துதா? ஆமா, உன் மகன் மருமக எங்க? கார காணோம். அது பெரிய கதை. போன சனிக்கிழமை மகனும் மருமகளும் வந்திருந்தாங்க. பேத்தி பிடிவாதமா இங்கேயே இருக்கேன்ட்டா. சரி, ஆட்டை பார்த்ததும் அவளுக்கு போக மனசு இல்ல. அப்படியா செய்தி? ஆமா, நீ எப்போதுல இருந்து ஆடு வளர்க்க ஆரம்பிச்ச? என்ன புது பிசினஸா? ஆட்டு பண்ண வைக்க போறியா? அது ஒண்ணும் இல்லம்மா, ஹஜ்ஜி பெருநாள் வருது இல்ல, அதான் இந்த வருஷமாவது நாமளே ஆட்டை வாங்கி கொஞ்ச நாள் வளர்த்து அதுக்கப்புறம் குர்பான் கொடுக்கலாம்னு வாங்கி வச்சேன். அது சரி, எல்லாரும் மஸ்ஜித்ல தானே குர்பான் கொடுப்பாங்க. சரி, போன வருஷம் கூட நீ அங்க தானே கொடுத்த? ஆமா, பள்ளிவாசல், சூரா இல்லன்னா மதரசா இதுல தான் கொடுப்பாங்க, உண்மைதான். ஆனா குர்பானுக்காக பணத்தை கட்டுறோம். காலையில கூட்டத்தோட கூட்டமா எந்த ஆடு நம்ம ஆடுன்னு கூட தெரியாம கூட்டத்துல நம்மளும் சேர்ந்து குர்பானை கொடுத்துடுறோம். அதுல எந்த ஒரு தியாக உணர்வும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்குன்னு அப்படி கொடுக்கறவங்கள நான் பெரிய குறையும் சொல்லல. சரி, அவங்கதான் என்ன செய்வாங்க, எல்லாரும் தாமான் எடுக்கொண்டோ அப்படின்னு வாழ்றாங்க. அவங்க எங்க வச்சு அந்த ஆடுகளை வளர்ப்பாங்க சொல்லு? வாங்க என்ன தேத்தனி கலக்கட்டுமா? ரொம்ப நன்றிமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என் நண்பனுக்கு சேர்த்து கலக்குமா தேத்தண்ணி? அவர் இன்னைக்கு நோம்பண்ண. நோம்பா? அப்புறமா எனக்கு தண்ணி? ஒரு நோம்பாளி முன்னாடி நான் எப்படி தண்ணி குடிக்கிறது? நான் தானப்பா நோம்பு, நீ பேசாம குடி. அதுக்குன்னு வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்காம இருப்பாங்க? அது உங்களோட பெருந்தன்மை. நோம்பாளிக்கு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? எனக்கு தண்ணி வேணாம். இதுல என்னப்பா இருக்கு? நீ கலக்க ஜெயித்தோம். இல்ல வேணாம், சொன்னா கேளு. நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். ஆமா, நோம்பு மாசம் தான் முடிஞ்சிருச்சே, அப்புறம் இது என்ன நோம்பு? அப்படி கேளு. சொல்லு, சொன்னா தானே எனக்கு தெரியும். இது துல்ஹஜ் மாசத்து நோம்பு. துல்ஹஜ் முதல் பிறையில இருந்து 9வது பிறை வரைக்கும் நோம்பு வைக்கலாம். சரி, செவ்வாய்க்கிழமை பிற பார்த்தாங்க இல்லையா? ஆமா, இன்னைக்கு வியாழக்கிழமை. துல்ஹஜ் பிற 1, அதான் இன்னையில இருந்து நாங்க நோம்பு. ஓஹோ, அப்படின்னா எல்லாரும் வைக்கணுமா? இல்ல, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகலையோ அவங்களுக்கு மட்டும்தான்.
அதே போல யார் யார் மீது கடமையான நோன்பு கடமையோ அவங்களுக்கு மட்டும்தான் வச்சா நன்மை, வைக்கலன்னா பாவம் இல்லை. ஓ அப்படியா? ஆமா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுப்பா, தெரிஞ்சா சொல்றேன், இல்லன்னா 4 பேர்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு சொல்றேன். ஆமா, ஹஜ்ஜு பெருநாளுக்கு மட்டும் எப்போதும் முன்னாடியே பெற பாக்குறாங்களே, ஏன் நோன்பு பெருநாளுக்கு மட்டும் அப்படி பாக்குறது இல்ல? அதுவா, நோன்பு பெருநாள் இஸ்லாமிய மாசமான 10வது மாசத்துல, அதாவது ஷவ்வால் முதல் பிறையில வருது. சரி, முதல் பிறை தானே பார்க்க முடியும். ஆமா. ஆனா ஹஜ்ஜு பெருநாள் துல் ஹஜ் அப்படிங்கிற இஸ்லாமிய மாசமான 12வது மாசத்தோட 10வது நாள் வருது. சரி, 9வது நாள் எப்படி பிற பார்க்க முடியும்? இது எத்தனையாவது பிறைன்னு எப்படி துல்லியமா சொல்றது? அதனால முதல் பிறையில தானே பார்த்தாகணும். அதான் இந்த பெருநாளுக்கு மட்டும் முன்னாடியே பிற பார்க்கிற மாதிரி தோணுது, அவ்வளவுதான். ஓ, இதான் சமாச்சாரமா? இப்பதான் எனக்கு புரியுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரிய வேண்டிய வயசுல புரியும். சரி, அப்ப குர்பான் கொடுக்கறாங்களே, அதனால என்ன நன்மை? குர்பானி அப்படிங்கிறது ஆடு, மாடு, ஒட்டகம் இது மாதிரி பிராணிகளை இறைவனுக்காக அறுத்து பலியிடுறது குர்பானி. குர்பானி கொடுக்கிற நாள்ல குர்பானியை விட மிகச்சிறந்த அமல் வேற எதுவும் இல்ல. ஒருவர் குர்பானிக்கு பதிலா 1 கோடி வெள்ளி தர்மம் செய்தாலும் குர்பானிக்கு ஈடாகாது. குர்பானி பிராணி மறுமையில அதே உருவத்தோடு வந்து நமக்காக சாட்சி சொல்லும். அது மட்டும் இல்லாம அதனுடைய ரத்தம் தரையில சுற்றதுக்கு முன்னையே அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அது வந்து பெற்று தந்துடும். குர்பானிங்கிறது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வழிமுறைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னப்போ இதனால என்ன நன்மை அப்படின்னு நபி தோழர்கள் கேட்டாங்களாம். அப்படி அவங்க கேட்டப்போ அதன் ஒவ்வொரு மொழிக்கும் பகரமா நன்மை உண்டு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். அப்படி சொன்னதோட ஆச்சரியத்தோடு யா ரசூலுல்லாஹ், அப்படின்னா ஆட்டுல முடிகள் அதிகமா லட்சக்கணக்கில் இருக்குமே, அதுக்கு ஈடான நன்மை உண்டா அப்படின்னு கேட்க, அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு பதில் சொன்னாங்களாம். அப்படியா? இவ்வளவு நன்மைகள் இருக்காதுல? ஆமா, உனக்கு தெரியுமா? குர்பானி பிராணியின் இறைச்சியோ இல்ல அதோட ரத்தமோ அல்லாஹ்வை சென்று அடைகிறது இல்ல. பின்ன மாறா நாம கிட்ட இருக்கிற அந்த இறை அச்சம், அந்த இறை அச்சம் தான் அவனை சென்று அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீயும் பெரிய உஸ்தாதான் போ. இதெல்லாம் தெரிய பெரிய உஸ்தாதா இருக்கணும் அப்படின்னு இல்லப்பா, ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இத. சரி, நேரமாகுது, இன்னொரு நாள் வரேன். பார்த்து போப்பா. பாய் ஆயிஷா, வரேன்டா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா வாப்பாவும் தாத்தாவும் தொழுதுட்டு வந்துட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஈத் முபாரக். ஈத் முபாரக். சலாமத் ஹரி ராயா. தியாக திருநாள் வாழ்த்துக்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். தியாக திருநாள் வாழ்த்துக்கள். சரி வாங்க, எல்லாரும் ஒன்னா உட்காந்து பசியாரலாம். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? எல்லாம் உனக்கு பிடிச்ச இடியாப்பம், கோழிக்கறி, ரெண்டாங், லெம்மாங், கேசரி, வஜ்ஜி எல்லாம் தான். அல்ஹம்துலில்லாஹ். சரி சரி வாங்க, பசியாரிட்டு குர்பான் கொடுக்கணும்ல. எல்லாம் ரெடியா இருக்கு மாமா, வாங்க பசியாரலாம். சரிம்மா. அல்லாஹ்வே, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அத்தா, அத்தா. என்னப்பா? அத்தா, ஆட்ட காணோம், ஆட்ட காணோம் தா. என்னது? ஆட்ட காணுமா? நல்லா பாத்தியா? என்னது? ஆட்ட காணுமா? நல்லா பாத்துட்டேன் தா. ஆமா, ஆட்ட காணோம். இப்ப என்ன செய்யறது? என்னப்பா, ஏன் எல்லோரும் நல்ல நாள் பெருநாள் அதுவுமா இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க? என்ன ஆச்சு? வாமான். அது அங்கிள், ஆட்ட காணோம். என்னது? ஆட்ட காணோமா?
என்ன சொல்ற? ஆமா மான். அத்தா கவலைப்படாதீங்க. அதான் தஷ்ரீக்குடைய நாள் வர குர்பானி கொடுக்கலாமே. இன்னும் நேரம் இருக்குதா? தஸ்ரீக்குடைய நாள்னா துல்ஹஜ் பிற 13 வரை. அது வரைக்கும் குர்பானி கொடுக்கலாமா? ஆமா. அப்ப கவலையை விடு. வா, ஆளுக்கு ஒரு பக்கமா போய் ஆட்டை தேடுவோம். எங்க போயிட போகுது? கிடைக்கலன்னா முதல்ல தேடுவோம். வா அண்ணே, வாங்க வந்து பசியாருங்க முதல்ல. வா மான், வந்து பசியாரு. ஆமா அங்கிள், நீங்க முதல்ல பசியாருங்க. நான் முதல்ல போய் ஆட்டை தேடுறேன். அதுவா முக்கியம்? முதல்ல ஆட்டை தேடுவோம். வா. இந்த பதற்றத்தோட எப்படி சாப்பிடுறது? இருக்கட்டும்பா, இருந்தாலும் கொஞ்சமாவது சாப்பிடு. சரி, நீ கவலை விடு. ஆடு கிடைக்கலன்னா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, தரேன். நல்ல ஆடா பார்த்து வாங்கிக்கலாம். என்ன ஒரு ஆடு 1000 வெள்ளி வருமா? அண்ணே, உங்களுக்கு பெரிய மனசு அண்ணே. மான், இப்படிடா. நீ ஏன் நண்பப்பா, இது கூட செய்யலன்னா எப்படி? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். لا إله إلا أنت سبحانك إني كنت من ஏங்க, இன்னும் ஆடு கிடைக்கலையே, என்ன செய்யறது? நாமளும் 3 நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. இன்னைக்கு அசர் வரைக்கும் பாப்போம். இல்லன்னா மோகன் சொன்னது போல ஒரு ஆட்டை வாங்கித்தான் ஆகணும். ஆடுதான் காணமே. இந்த வருஷம் குர்பான் கொடுக்காம அடுத்த வருஷம் கொடுக்கலாமே. அது எப்படி? இந்த வருஷம் கொடுக்கறதா நியத்து செஞ்சாச்சே. நியத்து செஞ்சுட்டா அது கட்டாய கடமை செய்தோம். ஹலோ ஹலோ ஹசான், ஆடு கிடைச்சிருச்சு. என்ன சொல்ற? ஆடு கிடைச்சிருச்சா? ஷுக்கூர், அல்ஹம்துலில்லாஹ். எங்க இருந்துச்சுப்பா? நம்ம கம்பத்துல டேவான் இருக்குல்ல, ஆ, அதுக்கு பின்னால மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நல்லா பாத்தியா? அது நம்ம ஆடுதானா? நம்ம ஆடு எனக்கு தெரியாதா? எத்தனை நாளா பாக்குறேன். இரு, அங்கே வச்சுட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். நீ வர வேணாம். நான் அங்கதான் ஆட்டை நம்ம பீட்டர் வண்டியில ஏத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, நல்லதா போச்சு. பார்த்து பத்திரமா வாப்பா. சரி, நீ குர்பான் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு வை. நான் அங்க வந்துடுறேன். அப்ப நான் வச்சிடவா? சரிப்பா, ரொம்ப நன்றி மான், ரொம்ப நன்றி. நன்றிய அந்த கடவுளுக்கு சொல்லு. இது அவருடைய நாட்டம். என்னத்தா, ஆடு கிடைச்சிருச்சா? ஆடு கிடைச்சிருச்சா? ஆமா அமீர், அல்ஹம்துலில்லாஹ். அத்தா, நேத்து நான் பக்கத்து வீட்டு அங்கிள் லிம்மோட பேசிக்கிட்டு இருந்தேன். சரி. அப்ப அவர் யதார்த்தமா சிசிடிவி செக் பண்ணும்போது நம்ம ஆட்டுப்பட்டி வரைக்கும் அதுல பதிவாகி இருக்கிறதா சொன்னாரு. ஓ, அப்போ ஆடு எப்படி காணாம போனதுன்னு தெரிஞ்சிருமே அதுல பார்த்தா. நேர்களே, இதுவரை நசீமா பி எழுதிய குர்பானி ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அசன் கனி, அஜா ஜைத்தூன், அமீர் அப்பாஸ், அமினா ஷஃபீகா, சைத் நசீர் மற்றும் குழந்தை நட்சத்திரம் ஜாரா ஐஷா ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி. #பெர்ஞாரான் ஜாக்கின். ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி. நேர்களே, இன்று இரவு மணி 9:15க்கு தியாக சிந்தனை என்ற சிறப்பு நிகழ்ச்சி ஒளியேற உள்ளது. செவியேற்க தவறாதீர்கள். இதுவரை இடம்பெற்ற